Get ready for the dictation. 10 seconds, 5 seconds, start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதர பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேதகு ஆளுநர் உரையின் மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல மாநில அரசின் உடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆளுநர் உரை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழக அரசு பல துறை சார்ந்த பிரச்சனைகளில் தனது நிலைப்பாட்டை ஆளுநர் உரையின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் மாநில மக்களுக்கு பாதகம் ஏற்படுமானால் அதை தவிர்க்க வேண்டிய தேவை மாநில அரசுக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் தமிழக அரசு மக்களின் நலன் கருதி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நான் வரவேற்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பினை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட வேண்டுமென்று உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவை நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அதன்படி விரைவில் அதற்கான உத்தரவுகள் அரசிதழில் வெளியாகும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏழை எளிய மக்களுக்கு பொது விநியோக முறையில் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருவதை நான் உள்ளபடியே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு விலையில்லா அரிசியும் மாதா மாதம் வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் அடிக்கடி டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கான செலவுகள் அதிகரிப்பதால் மாநில அரசு சுமக்க வேண்டிய மானியத்தின் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. வெளி சந்தையில் பொருட்கள் விலை அதிகரிப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே மாநில அரசு மத்திய அரசை அணுகி இந்த விலை உயர்வை கைவிட கோரிக்கை வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை இரண்டும் பொய்த்து தமிழகம் கடந்த 30 ஆண்டுகளில் கண்டிராத வறட்சியை சந்தித்து வருகிறது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். விவசாயம் பொய்த்ததோடு மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குடிநீர் பிரச்சனை இப்போதே தொடங்கிவிடும் நிலையும் உணவு உற்பத்தி குறைந்துள்ள நிலையும் ஏற்பட்டுள்ளது. மழை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் ஆகிய பேரிடர்கள் ஏற்படும் காலங்களில் மத்திய அரசு பேரிடர் நிவாரணத்தை அறிவித்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு பேரிடர் நிதி மூலம் உதவி செய்யும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. இந்த வகையில் தற்போது தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வறட்சிக்காக மத்திய அரசு தன்னுடைய பேரிடர் நிதியிலிருந்து ரூபாய் 1000 கோடியை தமிழகத்திற்கு வழங்க இந்த அரசு வலியுறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும்
பல இனங்களில் அரசின் நிலைப்பாடு உறுதியாக உள்ளது என்பதை கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அலுவலர், ஆந்திர பிரதேசம், சித்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தங்களது மாநிலத்தில் இருந்து அதிகமான பொதுமக்கள் கண் பார்வை கோளாறு காரணமாக அவற்றை சரிசெய்யும் பொருட்டு மதுரையில் உள்ள எங்களது மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். பொதுவாக நோயாளிகளுடன் துணைக்கு ஒருவரை அழைத்து வர வேண்டியுள்ளதால் அவர்களுக்கு மிகுந்த பொருட்செலவு மற்றும் கால விரயமும் ஏற்படுகிறது. எங்களது மருத்துவமனை விரிவாக்க திட்டத்தின் கீழ் எங்களது கிளைகளை தமிழகத்தில் பல பகுதிகளில் திறந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எங்களது சேவையை விரிவுபடுத்தியுள்ளோம். தற்போது தமிழகத்தை அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் முக்கிய இடங்களில் எங்களது மருத்துவமனையின் கிளைகளை திறக்க உத்தேசித்துள்ளோம். அதன் முதல் கட்டமாக தங்களது மாவட்டத்தில் ஒரு கிளையை திறக்கலாம் என்று எங்களது மருத்துவமனை சார்பாக தீர்மானித்துள்ளோம். எங்களது மருத்துவமனை நிர்வாகிகள் இது குறித்து தங்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள